ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ வாழ்வில் அனைத்தையும் எழுந்து கொண்டிருக்கின்றாயா? எல்லாம் உன் கைவிட்டு போவது போல் சூழ்நிலை உருவாகியுள்ளதா? உன்னையே நம்பி இருப்பவர்களையும் உன் கர்மவினை தாக்கிவிட்டதா? அவர்களும் பாதிப்பு அடைந்துள்ளார்களா? அப்படி என்றால் நான் சொல்வதை கவனமாக கேள். எல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லை உன் கையில் என்னும் நிலை நீ உணரும்போது, இந்த மரங்களை பார்த்து ஒவ்வொரு மனிதனும் கஷ்டங்கள் வரும்போது கற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் மரத்தின் இலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டு தானே இருக்கின்றது. அதுபோல் வறண்ட உனது வாழ்க்கையும் பசுமையாக மாறப்போகிறது, அதுவும் இன்னும் சில நாட்களில். ஆனால் நீ இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம், உன்னை சுற்றி இருப்பவர் என்று அவர்களை நன்றாக திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு நீதான் காரணம் என்று முதலில் உணர்ந்து கொள். 3 விஷயங்களை இந்த நேரத்தில், இந்த மோசமான சூழ்நிலையில்தான் நீ விட்டுவிட வேண்டும். ஆம், முதலில் பிறரை விமர்சித்தல் கூடாது. 2வது, பிறரோடு உன்னை ஒப்பிடுதல் கூடாது. 3வது, பிறர் மீது புகார் கூறுதல் கூடாது. இந்த 3ஐயும் நீ மனதாலும் எண்ணவே கூடாது. ஏனெனில் என் பிள்ளையே, நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்னதான் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று. உன் கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு துரும்பு காரணம் கிடைத்துவிட்டால் போதும், உடனே நீ என்ன செய்கிறாய்? உன்னை ஏமாற்றியவர்களை எல்லாம் விமர்சிக்க ஆரம்பித்து விடுகின்றாய். நான் சொல்வது சரிதானே? ஒருவரை பற்றி அவர் இல்லாத பொழுது பேசுவது, அதாவது புறம் பேசுதல், இது எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். நீயே எனது சச்சரிதத்தை படித்து தெரிந்திருப்பாய். இருந்தும் நீ இதை செய்கிறாய் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு மன உளைச்சலை கொடுத்துள்ளார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் காலம் அவர்களை பார்த்து கொள்ளும். நீ ஏதும் சொல்லி புதிதாக எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி புதிதாக கர்ம வினைகளையும் சுமந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. அதனால் பிறரை பற்றி விமர்சித்தல் வேண்டாம். இந்த தீய பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடு. மேலும் உனது கர்மா, உன்னோட பாதை எல்லாமே நான் உருவாக்கி கொடுத்தது. அப்படி இருக்க நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? மேலும் நீதான் என் பிள்ளையாயிற்றே. என்னதான் நீ எனது பிள்ளையாக இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் உன்னிடம் நிறைய இருக்கிறதம்மா. அதை சரி செய்தாலே உன் வாழ்க்கை நன்றாக அமையும். அதை சரி செய்வதற்குத்தான் உன்னையே சுற்றி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகும்போது யோசி, நீயே நன்றாக யோசி, நீ என்ன தவறு செய்தாய் என்று. அந்த தவறை உனக்கு நீயே திருத்திக்கொள். மற்றவர் தவறு செய்தால் உடனே மன்னிக்க கற்றுக்கொள். அதை உன் மனதில் போட்டு குழப்பி நீயும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பி தேவையில்லாமல் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றலை நீயே உருவாக்கி கொள்கிறாய். இதுதான் உனது இன்றைய சூழ்நிலைக்கான காரணமாகும். இதை நீ நன்றாக தெரிந்திருந்தும் உனது கர்மவினையானது தான் உன்னை பாடாக படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நானும் நன்கு அறிவேன். இருந்தாலும் நீ இதனை முயற்சித்து கைவிட வேண்டும். 3வது, பிறர் மீது புகார் சொல்கிறாய் பார். அதாவது உன் மீது தவறுகள் இருக்கிறதோ இல்லையோ, ஏதாவது தவறுகள் உன் மீது இருக்கா என்று நீயே யோசிக்கணும். அதனை ஆராய்ந்து உன்னை நீயே திருத்திக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவர்கள்தான் எனது வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்தார்கள், அவர்களின் கண் திருஷ்டி எல்லாம் என்மேல் படிந்து இப்படியெல்லாம் ஆட்டுவிக்கிறது என்று மற்றவர் மீது புகார் சொல்லக்கூடாது. அதாவது உண்மையிலேயே அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்.
இருந்தும் மற்றவரை பற்றி பேசும் உரிமை உனக்கு கிடையாது. கெட்ட பழக்கமே இல்லாதவர்கள் சட்டென சாகிறார்கள் இந்த பொய்யான உலகத்தினில். நல்ல பழக்கமே இல்லாதவர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள். ஆனால் கடைசியில் அவர்களின் கர்மா அவர்களை நன்றாக ஆட்டுவிக்கும். ஆனால் நல்ல குணமும் சில கெட்ட பழக்க வழக்கங்களும் உடையவர்கள், இந்த இரண்டுமே உள்ளவர்கள் இப்படித்தான் கர்மாவினால் கொஞ்சம் கொஞ்சமாக பீடிக்கப்பட்டு சாக வேண்டிய நிலை உருவாகும். ஆனால் நீ பயப்படாதே. நீதான் என் பிள்ளையாயிற்றே. எப்போது எனது நாமத்தினை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாயோ அன்றே கர்மாவின் பிடியில் இருந்து மெல்ல மெல்ல வெளிவந்துள்ளாய். இந்த கடவுளின் கணக்கு உலகில் யாருக்குமே புரிவதில்லைதான். உன் கர்மவினை கழிந்திருந்தும் இன்றும் தினந்தோறும் நீ செய்யும் சின்ன சின்ன தவறுகளால் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியுள்ளது. அதற்குத்தான் நான் இன்று வந்துள்ளேன். இன்று சங்கடஹர சதுர்த்தி நன்னாளுக்கு உகந்த விநாயக பெருமானின் அருளால் கெட்டது அனைத்தும் உன் வாழ்வை விட்டு விலகப் போகிறது. விரைவில் அதிரடி மாற்றம் நிகழும். அதிர்ஷ்டசாலியாக நீ இருந்ததால் தான் இதனை முழுவதுமாக கேட்டுள்ளாய். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.